Hi students, welcome to BIMI Max. 10th standard Max, 3rd chapter Algebra, exercise 3.8, first sumல 4 subdivision பார்க்கலாம். 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. இதுக்கு square root கேட்டிருக்காங்க. இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் போடுறோம். இப்போ இதை வந்து உள்ள இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ இந்த 121ங்கிறது வந்து 11ஓட ஸ்கொயர். அப்போ இங்கே 11 கோஎஃபிஷியன்ட்லேயும் 11 தான் போடணும். இங்கே எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4. இந்த எக்ஸஸில் இருக்கிற எல்லா சம்லேயுமே இந்த எக்ஸ் பவர் 4 வரும். அப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். 121க்கு 11. இங்கே சைட்லேயும் 11x ஸ்கொயர் எழுதிக்கணும், கோஎஃபிஷியன்ட்லேயும் 11x ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 11 சார் 121 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இதே மைனஸ் பண்ணும்போது இங்கே சைன் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 11x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 11 2 சார் 22 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த 11x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் எழுதிக்கணும். அப்போ 11 2 சார் 22 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இந்த ரெண்டு டேர்மையும் கீழே இருக்கணும். இது லாங் டிவிஷனுங்கிறனால இங்கே நம்ம ரெண்டு டேர்மாக எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து இங்கே ரெண்டு டேர்ம் எடுத்தோம்னா இங்கே ஒன்று தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு டேர்ம் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இது ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் இங்கே சைனோடு எழுதணும். மைனஸ் இங்கே 198x கியூப் மைனஸ் 183x ஸ்கொயர். இப்போ இந்த 198x கியூப் வந்து இந்த 22x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். இந்த 198 இதையே 22ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 டைம்ஸ் வரும். இந்த எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 3ல் 2 எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 9x. அது கோஎஃபிஷியன்ட்லேயும் மைனஸ் 9x, இங்கேயும் 9x. இப்போது இந்த 9xஆல் இதையே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 22x ஸ்கொயர் மைனஸ் 9x இன்ட்டு இந்த மைனஸ் 9xஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ பண்ணோம்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் இந்த வேரியபிள்ஸ். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். இங்கே 9 இருக்குது, 9 இன்ட்டு 22 வந்து 198. இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப். அப்போ மைனஸ் 198x கியூப். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 9 9 சார் 81. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த 198x கியூப் இது மைனஸ் பண்ணும்போது இந்த சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இப்போ இங்கே வந்து மைனஸ் 198x கியூபும் இந்த ப்ளஸ் 198x இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கிற வந்து ரெண்டுமே மைனஸ் சைன், சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே ரெண்டுலேயுமே மைனஸுங்கிறனால மைனஸ். இங்கே 183யும் இந்த 81 ஆட் பண்ணணும். அப்போ 3 + 1 4, 8 + 8 16, ரிமைண்டர் 1, 1 + 1 2. அப்போ 264 இந்த எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த 216x ப்ளஸ் 144 கீழே இறக்கணும். இப்போ மைனஸ் 264x ஸ்கொயர் ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. இப்போது இந்த 11x ஸ்கொயர் மைனஸ் 9x இது ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2 இன்ட்டு 11x ஸ்கொயர் வந்து 22x ஸ்கொயர். அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே 2 இன்ட்டு மைனஸ் 9x. அப்போ இது வந்து மைனஸ் 9 2 சார் 18x. அப்போ இங்கே மைனஸ் 18x. இப்போ இந்த 264x ஸ்கொயர் இருக்குது இங்கே. இதையே வந்து இந்த 22x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும் 12 டைம்ஸ். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 12.
அப்போ இங்கேயும் -12, இங்கே கோஎஃபிஷியன்ட்லேயும் -12. இப்போ இந்த -12ஆல் இந்த 22x³ -18x -12 மல்டிப்ளை பண்ணணும். இந்த -12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே 12 × 22 வந்து 264. இங்கே x² இருக்குது, இந்த x² அப்படி எழுதிக்கிறோம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இங்கே 12 × 18 வந்து 216. இங்கே x இருக்கிறதுனால x. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 12 12s are 144. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த சைனால் சேஞ்ச் ஆயிரும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் மைனஸ், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ 0. அப்போ இதுக்கு ரூட் வந்து 11x² -9x -12. மறக்காமல் இந்த மாடலஸ் போட்டணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.